இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மொமெண்ட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து புரோட்டா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க, ஒரு 4 புரோட்டா. அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடாம நான் வந்து கொத்து புரோட்டா செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏங்க இந்த புரோட்டா வாங்கினதுக்கு நீங்கள் டேரெக்டாக கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்தால் அந்த வேலையாவது மிச்சமாகல, கேஸாவது மிச்சமாக இருக்கும்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை, அங்கே செய்கிறத விட நான் சூப்பராக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சொன்ன மாதிரியே வந்து வாக்கை வந்து காப்பாற்றிட்டாரு. ஹோட்டலில் சாப்பிட்றத விட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புரோட்டாவும் குருமாவும் மட்டும் அங்கே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சாங்க. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து 4 முட்டை வந்து சேர்த்துருந்தாங்க. 4 புரோட்டாவுக்கு 4 முட்டை சேர்த்துருந்தாங்க. ஆனால் கடையில் வந்து நம்ம அவ்வளோலாம் சொல்ல முடியாது, அவங்க போடுறது தான். நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முட்டை வேணால் சேர்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. அது கூட வந்து அந்த குருமாவெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு யாரை வந்து பிடிக்கலையோ அவங்கள மிதித்து ஓடுங்கன்னு சொல்லி விசுவாசம் படத்தில் அவங்க சொல்லுவாங்கள்ல அந்த குழந்தை, அது மாதிரி நான் சொன்னேன், உங்களுக்கு யார் மேலே கோவம் இருக்கோ அத்தனை கோவத்தையும் மொத்தமாக இந்த புரோட்டா மேலே காமிங்க அப்படின்னு சொன்னேன். அவர் இவ்வளோ ஃபோர்ஸாக வேகமாக வந்து பண்ணதை பார்த்தா என் மேலே தான் கோவமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வந்து கொத்து புரோட்டா நல்லா கொத்தி எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பெப்பரை வந்து மேலே தூவி விட்டு சூப்பராக வந்து ஒரு கொத்து புரோட்டா வந்து கருவேப்பிலை தக்காளி எதுவுமே சேர்க்காம வெறும் பெப்பர் வெங்காயத்துலேயே சூப்பராக செஞ்சுட்டாரு. பருத்தி மூட்டையை குடோன்லேருந்து எடுத்து தப்பே இல்லைன்னு அப்போ தான் நான் நினச்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.